ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட்ச் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். டஞ்சன்ஸ் அட்வென்ச்சர்னு சொல்லி இந்த எபிசோட்ல இருந்து கதைக்குள்ள நிறைய இன்னும் புது கேரக்டர்ஸ்லாம் வரும். பட் அவங்கெல்லாம் 1-2 சீன் தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால பேரை பெருசாக நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட்ச் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோவோட வில்லேஜில் எல்லாம் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு அவங்க ஸ்டடீஸ் ஆரம்பிக்கலான்னு எஸ்பாடா சொல்கிறான். ஐயோ நான் கஷ்டப்பட்டு சாக விரும்பல. நம்ம ஹீரோ சொன்னா படிச்சுலாம் யாரும் சாக மாட்டாங்க. எஸ்பாடா பேசிட்டு இருக்கும்போது சாரி லார்ட்வான், நாங்கள் டஞ்சனோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லுவோம். என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். ராயல் கேபிட்டலுக்கு இப்போவே மெசஞ்சர் அனுப்பணும் அப்படின்னு எஸ்பாடா சொல்கிறான். வில்லேஜ் டெவலப் பண்ணுது அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்துடும். நம்ம ஹீரோ யோசிக்கவும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ராங்கா சொல்கிறான். ஜாராவை தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கேபிட்டலுக்கு போய் இதை ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் நான் தான் டஞ்சன் என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு ஜாரா யோசிக்கிறான். நீங்க 2 பேரும் இப்போதைக்கு டஞ்சனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். தாரா நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்ப ஜாரா நீ தனியா போயிட்டு வந்துருன்னு மத்த 2 பேரும் சொல்றாங்க. இது நியாயமே இல்ல, நான் தனியா போகணுமா அப்படின்னு ஜாரா வருத்தப்பட்டா. பேமெண்ட் அவனுக்கு ஒரு மெத்ரில் ஸ்வாட நம்ம ஹீரோ செஞ்சு கொடுக்குறான். ஜாரா வெயிட் பண்ணு, உனக்கு பதில் நான் போறேன், ஸ்வாட என்கிட்ட கூட அப்படின்னு மத்தவங்க கத்துறாங்க. ஜாரா நம்ம ஹீரோ கொடுத்தா அந்த மித்ரில் ஸ்வாடையே பாத்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கான். தூரத்துல பார்த்தாலும் சில ராக் காலம்ஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு கேரேஜ் அட்டாக் பண்ணிருக்கு. வானோட ஸ்வாட பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுவே ஒரு மித்ரில் வர கவலையே தேவையில்லைன்னு அசால்ட்டா போய் அவன் அதுங்களை கொண்டுருதான். ஏதோ பட்டரை வெட்டுற மாதிரி அதுங்களெல்லாம் ஈஸியா அவன் வெட்டியிருந்தான். என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஒரு பொண்ணு வெளியே வந்து நிக்கிறா. என் பேரு ஃபிளமேரியா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கவும் நான் ஜாரா அப்படின்னு அவன் சொல்றான். உங்களை பார்த்தா நோபல் மாதிரி தெரியுதுன்னு கேட்கவும் இல்ல நான் நார்மல் அட்வென்ச்சர் தான் அவன் சொல்றான். கேபிட்டலுக்கு போறான், அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். நானும் கேபிட்டல் தான் போறேன், என் குதிரையில வாங்கலன்னு கூட்டிட்டு போறான். ஆமா நீங்க ஏன் கேபிட்டலுக்கு போறீங்க அப்படின்னு ஜாரா கேட்டா எங்க அப்பா ஒரு பாரன் கடைசியா நடந்த பேட்டில் இறந்துட்டாரு. நோபல்ஸ் வீட்ல மெய்டா வேலை செய்யலாம்னு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். வான் கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்கும், நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன்னு ஜாரா சொல்றான். போக நீங்க அங்க கூட இருந்தா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு ஜாரா சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு ஜாரா ரொம்ப பிடிச்சிருது. கிரியேட் பண்ணியாச்சு. அந்த இடத்த மேனேஜ் பண்றதுக்கு அங்க ஒரு டவரை கட்டியா அதுல ஒரு ஆளையோ கண்காணிக்க போடணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ அந்த இடத்த மேனேஜ் பண்ற கவர்னரா நீங்க இருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் பண்றதுக்கு நைட் ஆர்டர்ஸோ தேவை அப்படின்னு சொன்னா டியோட குரூப் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணும். சோ உங்களுக்கான நைட் ஆர்டரை நீங்க வேணா ரெடி பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். எஸ்படாவா அதுக்கு ஓகே சொல்லியிருந்தான். வில்லேஜ்ல வெளில வராம கண்காணிக்க ஒரு டவரை நம்ம ஹீரோ கட்டிட்டு இருக்கான். வில்லேஜோட ஸ்ட்ராங் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணா பேசாம இவங்களை சோல்ஜர்ஸ் ஆக்கிடலாமே நம்ம ஹீரோ யோசிச்சா டியோ அது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்றான். சாரி நேத்தே நாங்க எஸ்படா சாரோட நைட் ஆர்டர்ல சேர்ந்துட்டோம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. எஸ்படா கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணல, நான் தான் லேட்டா இருந்திருக்கேன் நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஜாரா போயிட்டு ராயல் கேபிட்டல்ல டஞ்சனை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த பொண்ணு யாரு நம்ம ஹீரோ கேட்கப்போ இவா ஃபிளமேரியா வில்லேஜ்குள்ள ஏத்துக்கிடுவீங்களான்னு கேட்கப்போ தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். சார் ஜாரா தான் கேபிட்டலுக்கு போற வழியில என்ன ரெஸ்கியூ பண்ணாரு அப்படின்னு சொல்றா. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஓடுது அப்படின்னு அவங்க பார்வையிலேயே நம்ம ஹீரோக்கு புரியுது. சில ரவுடிஸ் மாதிரி ஆளுங்க அந்த இடத்துல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு எண்டிங் சினாரியோல வர ஆளுங்க மாதிரி தெரியுறாங்களே நம்ம ஹீரோ பார்க்க. அவங்க எல்லாம் அட்வென்ச்சரஸ். டஞ்சனை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ண உடனே அதை பார்க்கணும்னு சொல்லி ஃபாஸ்டா வந்திருக்காங்கன்னு சொன்னா பொடி பசங்க வில்லேஜ் விட்டு தூரமா என்ன பண்றீங்க, ஒழுங்கா வில்லேஜ்க்கே திரும்ப போங்க, ஒரு பொண்ணுங்க தனியா இருக்கா, யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறதுதான் வில்லத்தனமா தெரியுதே தவிர்த்து உண்மையிலேயே இவங்க மேல அக்கறையில தான் அவங்க பேசுறாங்க. பார்க்கதான் பயங்கரமா இருக்காங்கன்னு காமிச்சின்னு சொல்லுவோம். அப்படியா இருக்கோன்னு அவங்க எல்லாம் சோகமாக்குறாங்க. வில்லேஜ் ஒன்னும் தூரமா இல்ல, வாங்க ஒன்னா போலாம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் சொன்னாங்க. கோட்டை சோரெல்லாம் கெட்டியிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு கேட்டை கிரியேட் பண்றான். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. வான் அப்படின்னு டே வரவும் என்னது இந்த பொடி பையன் தான் லாடான்னு கேட்டா யாரை பார்த்துட்டா பொடி பையன் சொன்ன அப்படின்னு டி வந்துட்டு டென்ஷன் ஆகி அவங்கள அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த ஸ்வாடுங்கிறதுனால அவங்க ஸ்வாட ஈஸியா அவன் வெட்டி இருக்கான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரவுடிஸ் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் டியோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி இந்த இடத்துக்கு லாடா மாறினீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட எல்லாம் கேட்கவும் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நம்ம ஹீரோ சொன்னா நோபல்ஸ் வாழ்க்கை கஷ்டம் போலியன்னு மத்தவங்க பாக்குறாங்க. குரூப் அட்வென்ச்சரர்ஸ்ங்கிறதுனால இந்த புது ரவுடி அட்வென்ச்சரஸ்ட தோத்து போக கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க ஜாராவை பார்த்தா யார் இந்த பொண்ணுன்னு ஆர்த்தோ கேட்க போற வழியில மீட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நாங்க இன்னல தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. மீரியாக்கும் அவனுக்கும் தனியா வீடு கட்டி கொடுக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். கேபிட்டல் போற சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஆர்த்தோ வருத்தப்பட்டு இருக்கான். டஞ்சனுக்கு போற வழி முதற்கொண்டு ரொம்பவே கஷ்டமான பாறைகளா தான் இருக்கும். எப்பனாலும் வெளியே வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ டஞ்சனுக்கு வெளியே அட்வென்ச்சரஸ் சின்னதா டென்ட் மாதிரி தான் இத்தனை வருஷம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க இருக்கிறதுனால அந்த பிரச்சனையே இல்ல அப்படின்னு புளோரியல் நம்ம ஹீரோவை பார்க்கவோ என்ன பில்டிங் கட்டி தர சொல்றாளா. ஃபாரஸ்ட்டை தாண்டி போறது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம்னு வா சொல்றா. சிட்டியை பில்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு காமிஷின் டெல்லு ஆர்டே இவங்களாம் என் கூட இருக்கணும். டெய்யோ எஸ்பாடாவும் சிட்டியை கட்டுற வேலையில இருக்காங்க. சோ எனக்கு ப்ரொடக்ஷனுக்கும் ஆளுங்க தேவை நம்ம ஹீரோ சொன்ன ரெக்வஸ்ட் பண்ணா அவ விட்டு கொடுத்துருவா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எல்லாத்தையும் பண்றோம், நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு வா சொல்லிட்டு போறா. அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸுமே நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பா போறாங்க. காமிஷினும் விருப்பமே இல்லாம நம்ம ஹீரோ கூட வந்துட்டு இருக்கான். நீங்க தானே இதுக்கு சஜஸ்ட் பண்ணீங்க, பிரச்சனை இல்ல ஒன்னா போலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். போற வழியில ஒரு ட்ரோல் வருது, அசால்ட்டா அவங்க அதை தோக்கடிக்கிறாங்க. இந்த வியோவே பாக்குறதுக்கு அழகா இருக்கு.
இருக்குல்ல அப்படின்னு டெல்லும் ஆர்டேவும் வந்துட்டு நேச்சரை என்ஜாய் பண்றாங்க. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் என்ஜாய் பண்றாங்களே நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணா டஞ்சன் வந்துடும் சொல்லவும் இங்கேயே அந்த பிரிட்ஜ் நம்ம ஹீரோ பார்த்தா வெறும் 2 கட்டையில வண்டி ஏத்த போறாங்க. நிப்பாட்டுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன் என்ன பிரச்சனைன்னு ஜாராவா ஆர்த்தாவோ கேக்குறாங்க. சேஃப்டிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறான். எல்லாரும் முட்டி போட்டு நான் சொல்றத கேளுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஜாரா அந்த கட்டை மேல ஜாலியா குதிச்சு வந்துட்டு இருக்கோம். லைட்டா உருட்டினா என்ன ஒண்ணு நினைக்கிறேன்னு கேட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு நம்ம பயப்படுறான். கட்டைங்க எல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கு. சோ கீழே விழுந்தா நீங்க செத்துருவீங்க. இதான் ரிஸ்க். சோ சேஃப்டியா போறதுக்கு அப்ப அந்த கட்டையை என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்டா கட்டையில குட்டையை குழப்புற பிரச்சனையை அவங்க காமெடி பண்ணி சிரிக்கவும் உங்களுக்கு பில்டிங் கட்டி தர மாட்டேன் நம்ம ஹீரோ சொன்னா மன்னிச்சிருங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு இந்த கட்டையா பாலமா மாத்தணும் நம்ம ஹீரோ ஒரு பிரிட்ஜ் அந்த இடத்துல கட்டியிருக்கான். அதை தாண்டின உடனே அந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸ் வந்துருது. பில்டிங் வேணும்னு கேட்டா கேம்பிளிங் பண்ணும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு அவங்க காமெடி பண்றாங்க. அந்த டஞ்சனுக்கு நம்ம ஹீரோ ஒரு கேட்டை கட்டுறான். அதுக்கப்புறம் மத்தவங்கள வச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேதர் பண்ணிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் தங்குறதுக்கு லக்ஸரியஸா ஒரு இடத்த நம்ம ஹீரோ பில்ட் பண்ணி கொடுக்குறான். தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொன்னு இருக்கு. ஃபைனலி மொட்டை மாடியில இருந்து இயற்கையை ரசிக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ ஒரு இடத்த கட்டி கொடுத்துருக்கு. தண்ணி டேங்கும் இருக்கு, ரெயின் கேச்சர்ஸும் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற தண்ணியை நீங்க டாய்லெட்டுக்கு தான் யூஸ் பண்ணும், குடிக்க கூடாது சரியான்னு சொன்னா புரிஞ்சதுன்னு அவங்க தலையாட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ புரியல நம்ம ஹீரோக்கு புரியுது. பட் எல்லாரும் ஏதோ பச்சை குழந்தை மாதிரி ஜாலியா அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ சன்செட்டே ஆயிடுச்சா எஸ்பாடா பிடிச்சு திட்ட போறாரே நம்ம ஹீரோ பயப்படுவோம். ஆடா இருந்தாலும் இன்னும் குழந்தை மாதிரி பயப்படுறாருன்னு அட்வென்ச்சரர் கலாய்க்க அவர் குழந்தை தாண்டான்னு இன்னொருத்த சொல்றா. பேசாம பில்டிங்கை உடச்சிருவான்னு நம்ம ஹீரோ யோசிச்சா ஆர்டே அங்க இருக்கிற ஒரு மித்திரல கண்டுபிடிச்சிருக்கா. லேடி ஆர்டே ஆசம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் கத்துறாங்க. எஸ்பாடா வில்லேஜோட வாசல்ல நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லார்ட்வான் படிக்கிறதா நம்ம பிளான் போட்டிருந்தோம், வாங்க உங்ககிட்ட பேசணும்னு எஸ்படா சொல்லவும் எனக்கு காப்பாத்துங்க நம்ம ஹீரோ பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோவை கைவிட்டுருந்தாங்க. ஆர்த்தோ அட்வென்ச்சரஸ்க்காக தானே இதை பண்ண, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையிலே இது எங்க தப்பு தானே ஆர்த்த போய் பேசினா மூடிட்டு போடா அப்படின்னு எஸ்படா சொல்றான். எஸ்படா இப்ப நம்ம ஹீரோவை உள்ள எழுதிட்டு போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டஞ்சனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மான்ஸ்டரோட மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ டஞ்சன் ஒரு வில்லேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே அந்த வில்லேஜோட வேல்யூ இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஸோ வேல்யூபிளான இந்த வில்லேஜ்ல நம்ம ஹீரோ அவனை இருக்க விடுவாரா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.